வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜி அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி 2026. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி தான். சனி பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு விதமான கலக்கம் இருக்கும். ராகு கேது பயிற்சி அதுக்கு அவ்வளோ பேர் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. ஆனா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காரணம் ஏன் அப்படின்னா, சனீஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவல் பவர்ங்கிறது ராகு கேதுவுக்கும் உண்டு. அப்படிங்கும் போது அந்த பயிற்சிக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனா குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மனசுல ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய விஷயம்ங்கிறது எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க, தீபாவளி பொங்கல் மாதிரி அவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது உண்மைதான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இந்த பதிவுல நம்ம கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சி 2026ங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது குரு பயிற்சிங்கிறது இப்போ குரு பகவான் மிதுன ராசியில இருக்க, மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு 1/6/2026 இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1/6/2026 பயிற்சி ஆறார். அப்ப பயிற்சி ஆயிட்டு 25/6/2027 வரைக்கும் அந்த ஒரு வருட காலகட்டம் குரு பகவான் கடகராசியில டிராவல் பண்ண போறார். ஆனா கடகராசியில தான் குரு பகவான் ஃபுல்லா இருக்க போறாருன்னு கேட்டா அப்படி கிடையாது. காரணம் ஏன் அப்படின்னா, ஆதிசார குரு பெயர்ச்சியா நடுவுல 4 மாசம் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி கடைசி 4 மாசம் சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு உள்ள வராரு. என்ன சார் குழப்புறீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, தெளிவா சொல்றேன். முதல் 4 மாசம், அதாவது 1/6/2026 இருந்து 30/10/2026 இந்த முதல் 4 மாச காலகட்டம்ங்கிறது குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் கடகராசிக்குள்ளதான் இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த டைம்ல 4 மாசம் ஒரு நல்ல பலனை கொடுக்க போறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 30/10/2026 இருந்து 25/1/2027 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இடம் சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு மூவ் பண்ண போறார். ஆதிசார குரு பயிற்சியா மூவ் ஆறார். அதுக்கப்புறம் 25/1/2027 இருந்து 25/6/2027 வரைக்கும் திருப்பி கடகத்துக்கு வரப்போறாரு. நான் சும்மா 4 மாசம் சொல்றேன், ஆனா எக்ஸாக்டா நான் சொல்லல. முதல் 4 மாசம், அடுத்த 4 மாசம், அதுக்கப்புறம் 4 மாசம் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா பதிவிலையும். ஓகேங்களா? ஆக்சுவலி 1 or 2 months கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இதுதான் இந்த குரு பயிற்சியோட அமைப்புங்கிறது. இப்ப கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராது. இப்ப கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 11வது இடத்துக்கு குரு பகவான் உள்ள வர்றாரு. அதுவும் குரு பகவான் எப்படி வந்தார், சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, உச்சத்துல உள்ள வர்றாரு. அப்படிங்கும் போது கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், சார் இவ்வளவு நாளா நீங்க வெயிட் பண்ணினதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஜாக்பாட் சொல்லலாம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டா சனியோட 7வது பார்வைங்கிறது மீனத்திலேருந்து கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது போன பதிவுல நான் சொன்னக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிராசி நேயர்கள் எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கும்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, சனியோட 7வது பார்வைங்கிறது டைரக்டா விழுது. ஆனா இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 11வது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு உள்ள வர்றார். 11வது இடம் லாபஸ்தானம்னா அது ஜாதகத்துல எனக்கு அதை பத்தி நிறைய தெரியும். என்னன்னா, இந்த லாபஸ்தானம்ங்கிறது அவ்வளவு விசேஷமான அமைப்பு. பணப்புழக்கத்தை தரக்கூடிய இடம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம், லாபத்தை அள்ளி தரக்கூடிய யோகம். இது மூணுமே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சியில கொடுக்க போறாரு. என்ன லாபம்னா எப்படிதான் சொல்றீங்க? ஆமா, டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப நாளா விற்காம போயிருக்கும், ஏதாவது ஒரு இடம் விற்காம போயிருக்கும், இல்ல ஒரு மனை விற்காம போயிருக்கும், இல்ல ஒரு பிளாட் விற்காம போயிருக்கும். அதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் நீங்க கோட் பண்ணி வச்சிருப்பீங்க. சும்மா ஒரு மினிமம் ஒரு 25 லட்சம் கோட் பண்ணி வச்சிருப்பீங்க. திடீர்னு அந்த ஏரியால ஏதாவது புதுசா ஒரு இது பண்ண போறோம், அதனால லேண்ட் வேல்யூ கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கோட் பண்ணின 25 லட்சத்துக்கு மேல ஒரு 5 லட்சம் ஜாஸ்தி 30 லட்சத்துக்கு உங்களுக்கு அந்த இடம் போகுதுன்னா நீங்க வேண்டாம் நான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது திடீர் லாபம், திடீர் பணவரவு, திடீர் இடமாற்றம், இந்த மாதிரி விஷயத்தினால வரக்கூடிய அந்த லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம் தான் மெயின் அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். லாபஸ்தானம்னா இன்னொன்னு சொல்லிக்கலாம், என்னன்னா பணப்புழக்கம், நகை, வீடு, வாசல், நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல சார், குரு லாபஸ்தானத்துக்கு வராது, ஆனா சனியோட 7வது பார்வை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனியோட 7வது பார்வை உங்களுக்கு இருந்தா கூட அந்த அளவுல ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. காரணம் ஏன் அப்படின்னா, சனீஸ்வரன் எங்கேருந்து பாக்குறாரு, குருவோட வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்திலேருந்து 7வது பார்வையா வந்து கன்னிராசியை பாக்குறாரு. அப்படிங்கும் போது குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு நல்ல விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறான்னு நான் முன்னாடி சொல்லக்கூடிய பதிவுல சொன்னேன். ஆனா அதுதான் உண்மையான விஷயம். இப்போ குருவும் சேர்ந்துட்டார், குரு பயிற்சியும் உள்ள சேர போறது 1/6/2026 இருந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல் 4 மாசம் 1/6/2026 இருந்து 30/10/2026 உங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீரியட் தாராளமா சொல்லலாம். நிச்சயமா நீங்க எழுதி வேணா வச்சுங்க. இந்த காலகட்டம், இந்த 4 மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்ல ஒரு வெற்றி இலக்கை நிச்சயமா கொடுக்கும். டோட்டலா சொல்லணும்னா இந்த 2026 உங்களோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்லபடியா இருக்கும். பர்சு என்னைக்குமே வெயிட்டா இருக்கும். அது உங்க பைசாவா இருக்கலாம், அடுத்தவங்க பைசாவா இருக்கலாம். பணம் ஒரு நோட்டு கையில புழக்கம் இருந்துட்டே இருக்கும். இதை விட ஒரு சந்தோஷம் என்ன சார் வேணும்? சந்தோஷம் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும். நிச்சயமா சொல்றேன், கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக மாற்றம், இடமாற்றம், வருமான மாற்றம், ஊர் மாற்றம், இலாக்கா மாற்றம் எல்லாமே உண்டு உங்களுக்கு. இது வந்து பிரைவேட் கம்பெனியில இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கன்சர்ன்ல இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுல இருந்தாலும் சரி, கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வருமானத்துல ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது உண்டு. இவ்வளவு நாளா உங்களை கண்டுக்காம இருந்தவங்க எல்லாம் உங்களோட விஷயங்களை இந்த குரு பயிற்சியில நிச்சயமா கண்டுப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெகனைசேஷன்ங்கிறது நிச்சயமா இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிடும். ஆனா நீங்க என்ன ஒரே விஷயம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா சனியோட பார்வை சுபத்துவமா இருந்தா கூட, பார்க்கக்கூடிய இடம் விசேஷம் சொன்னா கூட, சனியோட அந்த உக்கிரகம்ங்கிறது அது என்னைக்குமே வந்து குறையவே குறையாது. அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்க போராடிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான வெற்றிகள்ங்கிறது கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அது தவிர திருமண யோகம் கன்ஃபார்ம், குழந்தை பாக்கிய யோகம் நிச்சயமா உண்டு. மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், அது வாகனம் வாங்கக்கூடிய யோகம், போத் 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம். பழைய வாகனமா இருந்தாலும் சரி, பழைய வீடா இருந்தாலும் சரி, நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதோட மூவ்மெண்ட் தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருமண யோகம் பார்த்தோம்னா, புதுசா திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்க, 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே அந்த சாத்தியக்கூறு, அந்த அமைப்புங்கிறது நிச்சயமா உண்டு. ஓகேங்களா? அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, லாயர்ஸ், அதுக்கப்புறம் டாக்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மெயினா பிசினஸ், இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றவங்க, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். அது தவிர மாணவர்களுக்குலாம் இன்னும் டாப். கன்னிராசியில இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து இந்த தருணத்துல அவங்களுக்கு நல்லபடியா கைகூடி வந்துடும். அது தவிர அந்த அப்பா அம்மா வந்து குழந்தைங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து வலுவா இருக்கும் இந்த காலகட்டத்துல. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா குழந்தைங்கள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி 2026 ஆண்டு காலகட்டம். அதோட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டுல உத்தியோகம், படிக்கக்கூடிய யோகம் எல்லாமே நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்குண்டான அந்த விசா, அதுக்குண்டான அந்த பாஸ்போர்ட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கணும். அதை பத்திரம் நீங்க பார்த்துக்கணும். உங்களோட வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புதன்கிழமை இன்னைக்கு தவறாம வந்து நீங்க வந்து சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது புதன்கிழமை இன்னைக்கு சரபேஸ்வரர் இந்த வந்து சன்னதி வந்து கோவில்ல, சில கோயில்ல தான் இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா சனியோட 7வது தாக்கம்ங்கிறது, 7வது பார்வைங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருப்பதனால டெய்லி வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஓம் காகத் பஜாயத்மகே கட்கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் சனி காயத்ரி சொல்லிட்டு வெளியில கிளம்புங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜென்ரலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு செய்ய செய்யதான் குடும்பத்துல முன்னேற்றம்,
மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு, நிம்மதி எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதுக்கப்புறம் பித்ருக்கள் வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சது அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல, நீங்க இருக்கக்கூடிய அலுவலகத்துல முடிஞ்சது அப்படின்னா ஒரு கணபதி ஹோமத்தை டெஃபினட்டா அந்த குரு பயிற்சி காலகட்டம் அந்த 1 வருட காலத்துக்குள்ள நிச்சயமா பண்ணுங்கோ. மேன்மேல ஒரு பெரிய பலனை உங்களுக்கு நல்லபடியா தரும். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே, இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே என்னோட மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஜாதக ரீதியான என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எனக்கு தாராளமா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச உதவிகளை செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கும் நேயர்களே, நன்றி, வணக்கங்கள்.